ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு சிம்பிளான ரெசிபி தான். பட் அதை நான் எந்த முறையில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட இந்த ரெசிபியில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு 2-3 டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பண்ண போகிறது சிம்பிளாக பாவக்காய் போட்டு முருங்கைக்காய் சேர்த்து காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இதோட பூண்டும் சின்ன வெங்காயம் உரித்து நல்லா வதக்கி விடலாம். நார்மலாக நீங்கள் பூண்டு குழம்புக்கு தான் பூண்டு சேர்க்கணும்னு கிடையாது. நார்மலாக காரக்குழம்பு வைக்கும்போது கூட நம்ம இதை போல் பூண்டு உரிச்சிட்டு சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பூண்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருள். அதனால் நம்ம இப்படி சேர்த்துட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது. அந்த சின்ன வெங்காயமும் அதுலேயே நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் அதையும் சேர்த்துறேன். இப்போ பாவக்காய், ஒரே ஒரு பாவக்காய் தான் நான் காரக்குழம்புனா கம்மியாக தானே வைப்போம். அதனால் ஒரு பாவக்காய் சேர்த்துருக்கேன். அதோட முருங்கைக்காய் கொஞ்சம் நாள் கட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிடுங்க. வதங்கின பிறகு ரொம்ப வதங்க தேவை கிடையாது. நம்ம புளியெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா காய் வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து அதோட தக்காளி ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ சேர்த்தேன் பார்த்திங்களா, நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். பட் உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நீங்கள் அது போல் குழம்ப நல்லா கொதிக்க விட்டு காயெலாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். பொரியல் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன். பொதுவாக பொரியல்னாலே நிறைய பேர் கடுகு எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. பட் நான் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். நார்மலாக எப்போதும் போல் கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, அதோட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது குழைவாக வேகக்கூடாது. கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க காயை சேர்த்துடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா பீன்ஸு, கோஸ் பொரியல், அதோட சௌச்சௌ பொரியல், இந்த 3 பொரியலுக்கும் இதை போல் பாசிப்பருப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சுட்டு பொரியல் பண்ணிங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது. இங்கே பாசிப்பருப்பு ஓரளவுக்கு 3/4 வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்துடலாம். காய் பொரியல் எப்போவுமே பார்த்திங்கனாக்கா அந்த காயோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்காக நம்ம வேகாமலாம் எடுத்துடக்கூடாது. காயும் வெந்திருக்கணும். பட் அதனோட அந்த கலரும் நமக்கு ரீட்டைன் ஆகணும். அப்போ தான் அந்த சத்துக்கள் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய் செய்யும்போது சொல்லுவாங்க, அந்த காய்க்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் அதே போல் தான், அதே ஃபார்மேட் தானே எல்லா காய்க்கும். இப்போ அடுத்து நம்ம குழம்புக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணி போடலாம். இதுக்கு கொஞ்சமாக சீரகம், அதோட கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அதை சென்ட்ரல் பர்னரில் தான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாக தான் வரும். அதனால் அதுக்குள்ளே பொரியலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு, 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துறேன். எப்போவுமே நான் காய் 3/4 வெந்த பிறகு தான் உப்பு சேர்ப்பேன். ஒரு சிலர் முன்னாடியே கூட சேர்த்துருவாங்க. பட் நான் இப்படி சேர்த்தாலுமே காய் நல்லா உப்பெல்லாம் சேர்ந்து நல்லா தான் இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்குள்ளே இங்கே நம்ம சேர்த்துருக்க பொருள்லாம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதை நல்லா இடி உரல் இல்லை மிக்ஸி ஜாரில் எதில் வேணால் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம குழம்புல சேர்த்துட வேண்டியது தான். பாருங்கள், இது இடி உரல்லே போட்டு நான் நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இது நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். அதோட கொஞ்சம் திக்னஸையும் நமக்கு கொடுக்கும். பொதுவாக காரக்குழம்புனா நாங்களே மெயினாக இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறது தான் காரக்குழம்பு வழக்கம். பட் இப்படி பண்ணாலுமே தேங்காய்லாம் சேர்க்காமல் சூப்பராக நல்லாவே இருக்கும் குழம்பு. இப்போ பாவக்காய், பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்பு இன்னும் கொஞ்சம் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகவும் ஆகிடும்.
ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் கூட நீங்கள் மேலால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா அதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து பொரியெல்லாம் ரெடி ஆகிட்டு மேலால் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான், பட் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இதை விட சிம்பிளாகவும் பண்ணலாம். பட் நானே இதை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பட் வந்து அது எதுக்குன்னாக்கா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நார்மலாக அவல் செய்வோம் இல்லையா, அந்த அவலே வந்து கொஞ்சம் இது போல் கொஞ்சம் ரிச்சாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் கடாயில். நெய் சேர்த்துட்டேன், பட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. இப்போ தான் ஆன் பண்ணேன். அதோட கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீசஸாக உடச்சி சேர்த்துட்டு, இதோட கொஞ்சமாக வந்து காஞ்ச திராட்சை இது சேர்த்துட்டு, இது பொரிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகு நம்ம லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த அவலையும் சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். அதோட தேங்காய் துருவலும் கொஞ்சம் சேர்த்துட்டோன்னாக்கா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடி பண்ணது கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் நெய், முந்திரி, திராட்சை எதுவுமே சேர்க்காம நார்மலாக செஞ்சாலுமே அவல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் நான் சேர்த்த நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் மறுபடியும் கொஞ்சம் அவல் வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு மட்டும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த முந்திரி பருப்பெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம ஒவ்வொரு வாய்க்கு வரும்போது அது ஒரு க்ரன்ச்சியாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சேர்த்தேன். இப்போ ஃபைனலாக வந்து அப்பளமும் பொரிச்சாச்சு. சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு வந்து ரெடியாக இருக்குது. காரக்குழம்பு, பாவக்காய், முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் இந்த பக்கம் ரெடி. பீன்ஸ் பொரியல், சாதமும் வச்சாச்சு. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ வந்து ஒரு குக்கிங் வீடியோ வேணுமா, இல்லைன்னா வந்து கிச்சன் வந்து ஆர்கனைசேஷன் அதே செலவே இல்லாமல் பண்ணக்கூடிய அளவில் ஒரு ஐடியாஸ் வந்து வேணுமா என்னங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.